இந்த ஆண்டு போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மார்ச் 2ஆம் தேதியினுடைய நடப்பு நிகழ்வுகள். பாருங்க, டிஎன்பிஎஸ்சினுடைய புதிய பாடத்திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது தனி ஒரு சாப்டராக கொடுக்காம ஒவ்வொரு பாடத்திற்கு கீழும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸுக்கு தயாராகும்போது என்ன பண்ணணும்? அரசியலமைப்பு சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, புவியியல், வரலாறு சார்ந்த நடப்பு நிகழ்வுகளுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் வழங்கியாக வேண்டும். சரி, வாங்க முதல் கேள்விக்கு போயிடலாம். முதல் கேள்வி பாருங்க, அரசியலமைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி பாருங்க. சமீபத்தில் வாக்காளர் அடையாள அட்டையில் பாருங்க, ஒரே வாக்காளர் அடையாள அட்டை எண் என்பது பல்வேறுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது சர்ச்சை ஏற்பட்டது. அதற்கு தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக விளக்கங்களை வழங்கியிருந்தார்கள். இப்போ அதை வைத்து நாம் கேட்கும்போது என்ன கேட்கலாம் பாருங்க, இந்தியாவில் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? பாருங்க, ஆன்சர் பி 1993. சரிங்களா? அப்ப பாருங்க, இந்த வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை என்பது அப்ப வாக்காளர் பட்டியலில் இடம் பெறுவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் தேதி கால நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் தேதி 18 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறலாம். சரிங்களா? ஸோ அவர்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் 1993ஆம் ஆண்டு தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்திய திட்டம் தான் பாருங்க, எலக்டார்ஸ் போட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்டு. மறந்துடக்கூடாது. ஸோ இதனுடைய எக்ஸ்பிளனேஷனே கூட நமக்கு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? அப்போ அரசியலமைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான நடப்பு நிகழ்வாக இது இருக்கலாம். சரி, அடுத்து வாங்க இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியா பாருங்க, செபி. அப்ப செபி அப்படின்னா என்ன? செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய ஸ்டாக் மார்க்கெட், பங்கு சந்தையை ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்பு. அப்ப பங்கு சந்தையை ஒழுங்குபடுத்தக்கூடிய செபியின் 11வது தலைவராக துகின் காந்த் பாண்டே நியமிக்கப்பட்டிருக்கிறார். பாருங்க, ஒடிசா கேடர் ஐஏஎஸ் ஆபீசர், மத்திய அரசின் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர், தற்போது செபியின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கரெக்டு தான். அப்ப செபி இந்திய பங்கு சந்தையை, ஸ்டாக் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுது அப்படின்றது. ஸோ அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஆன்சர் சி. அப்ப செபி பற்றி இதர தகவல்கள் என்ன? இந்தியாவின் பங்கு சந்தையை ஒழுங்குபடுத்துவதற்காக செபி அமைப்பு பாருங்க, ஏப்ரல் 12, 1988 உருவாக்கப்பட்டது. செபி உருவாக்கப்பட்ட தேதி ஏப்ரல் 12, 1988. இந்த செபி அமைப்பிற்கு சட்டப்பூர்வ அதிகாரம், ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் எப்போ வழங்கப்பட்டதுனாக்க ஜனவரி 30, 1992 அண்டர் செபி ஆக்ட் 1992. சரிங்களா? இப்போ பாருங்க, 1992ஆம் ஆண்டு செபி சட்டத்தின்படி ஜனவரி 30, 1992 செபி அமைப்பிற்கு ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸை வழங்கியிருந்தார்கள். சரி, அப்போ கவனமாக பார்க்கணும். செபியினுடைய 11வது தலைவர், செபி என்ன வேலை பார்க்குது, எப்போ உருவாக்குனாங்க, அதற்கு எப்போ சட்டப்பூர்வ அங்கீகாரம், பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய முக்கிய கேள்வியாக இது இருக்கலாம். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. ஸோ அடுத்த கேள்வியும் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது, திட்டம், யோஜனாஸ். பாருங்க, மத்திய அரசு சார்பில் மார்ச் 7ஆம் தேதி மக்கள் மருந்தக தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. கரெக்டு. சரிங்களா? அப்ப பாருங்க, மார்ச் 31, 2027க்குள் இந்த மருந்தகங்களின் எண்ணிக்கை 15,000 அப்படின்றது தவறு, 25,000. சரிங்களா? அப்ப 2027 மார்ச் 31க்குள் இந்தியா முழுவதும் 25,000 மக்கள் மருந்தகங்களை உருவாக்க அரசு திட்டமிட்டு இருக்கிறது. சரிங்களா? அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட். சரிங்களா? அப்ப இந்த மக்கள் மருந்தக திட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது?
2008 உருவாக்கப்பட்ட திட்டம். சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கு 2014-15 போட்டுற வேணாம். இத்திட்டம் உருவாக்கப்பட்டது 2008. அதன் பிறகு பாருங்க 2016 நவம்பர் 2016 நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கம் இத்திட்டத்தை பாருங்க பிரதம மந்திரி, சரிங்களா, பிரதம மந்திரி பாரதிய, ஃபுல்லா நோட் பண்ணிக்கீங்களா, பாரதிய பாருங்க நவம்பர் 2016 மத்திய அரசு இத்திட்டத்தை பிரதம மந்திரி பாரதிய சனௌதி யோஜனா என்று பெயர் மாற்றம் செய்தது. ஸோ அதன் அடிப்படையில் பாருங்க மிக முக்கியமான தகவல் அப்படின்னா தமிழ்நாட்டில் முதல் மக்கள் மருந்தகம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க நவம்பர் 2, 2016 கோவை, சரிங்களா, கோயம்புத்தூர்ல முதல் மக்கள் மருந்தகம் உருவாக்கப்பட்டது, மறந்துடக்கூடாது. அப்போ இந்த மக்கள் மருந்தகம் திட்டம் அப்படின்றது 2008 நவம்பர் 2016 பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள். நவம்பர் 2, 2016 கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் முதல் மக்கள் மருந்தகம் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அப்ப கவனமாக நோட் பண்ணிடணும். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. இந்தியா காஃபி ஏற்றுமதியில் தற்போது பாருங்க உலகில் எத்தனாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது? பத்திரிகை இடம்பெற்ற செய்தி பாருங்க 7வது நாடாக. கவனமா நோட் பண்ணணும். ஏன்னா உலகில் காஃபி ஏற்றுமதியில் முதல் நாடு அப்படின்னா பிரேசில். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காஃபி உற்பத்தியில் கர்நாடகா முதலிடத்திலும் தமிழ்நாடு 2வது இடத்திலும் இடம் பெற்றிருக்கிறது. இப்போ தற்போதைய செய்தியின்படி காஃபி ஏற்றுமதியில் 7வது பெரிய நாடாக இந்தியா மாறி இருக்கிறது. சரிங்களா? சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. தமிழ் வளர்ச்சித்துறையால் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பங்காற்றியவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய விருது எது? தமிழ் செம்மல் விருது. சரிங்களா? மொத்தம் பாருங்க இந்த ஆண்டு 38 நபர்களுக்கு தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி துறையால் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 38 பேருக்கு கொடுக்குறாங்க. தமிழ் மொழியின் தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்களுக்காக வழங்கக்கூடிய சிறந்த விருது தமிழ் செம்மல் விருது இந்த ஆண்டு 38 நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. மத்திய அரசினுடைய மிஸ்டி திட்டம், இந்த மிஸ்டி திட்டம் அப்படின்றது பாருங்க, இந்த மிஸ்டி யோஜனா அப்படின்றது இந்தியாவில் மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட், மாங்க்ரூவ் காடுகளை அதிகப்படுத்துதல். சரிங்களா? அப்ப இந்த திட்டம் ஜூன் 5, 2023 ஆரம்பிக்கப்பட்டது. கரெக்ட். இத்திட்டத்தின் படி பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம் அதிகமான மாங்க்ரூவ் ஃபாரஸ்டை உருவாக்கி இருக்கிறது. சரிங்களா? அப்ப அதனை வச்சு பார்த்தீங்கன்னாக்க இந்த சதுப்பு நில காடுகளை உருவாக்குவதில் குஜராத் முன்னணி மாநிலமாக, முதல் மாநிலமாக உள்ளது. இத்திட்டம் ஜூன் 5, 2023 ஆரம்பிக்கப்பட்டது. ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருப்போம், கவனமாக எழுதி வச்சுங்க. ஏன்னா என்வாயன்மெண்டல் அப்படின்றது சமீபத்திய செய்திகளில், சமீபத்திய டிஎன்பிஎஸ்சியினுடைய பாடத்திட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கவனமாக நோட் பண்ணிடணும். அப்போ 6வது கேள்வி பொறுத்த வரைக்கும் சி இஸ் த ஆன்சர். அடுத்து 7வது கேள்வி பாருங்க. தியாஸ்லை, தியாஸ்லை அப்படின்றது யாருடைய சுயசரிதை? பாருங்க, கைலாஸ் சத்தியார்த்தி. 2014 ஆண்டில் மலாலா யூசப் சாயோடு இணைந்து குழந்தைகள் பாடுபட்டதற்காக நோபல் பீஸ் பிரைஸ், நோபல் அமைதி விருதை பெற்றவர். சரிங்களா? அவருடைய ஆட்டோபயோகிராஃபி, சுயசரிதை தியாஸ்லை. மறந்துடக்கூடாது, கவனமாக இதையும் நோட் பண்ணிடணும். ஏன்னா புக் அண்ட் ஆத்தர்ஸ் கட்டாயம் நமக்கு கேள்வி இருக்கு. அடுத்து பாருங்க, சமீபத்தில் காலை உணவு திட்டத்தை எந்த நாடு தொடங்கி உள்ளது? பாருங்க, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15, 2022 தமிழக அரசு மதுரையில், மதுரை மேலப்பேட்டை ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் காலை உணவு திட்டத்தை தொடங்கி இருக்கும். தமிழகம் முழுவதும் பாருங்க ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் தமிழகத்தில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது.
பாருங்க, இதே மாதிரியான காலை உணவு திட்டத்தை ஏற்கனவே கனடா துவங்கி இருந்தது. சரிங்களா? அதன் தொடர்ச்சியாக தற்போது இத்திட்டத்தை இங்கிலாந்தும் தனது நாட்டில் தொடங்கி இருக்கிறது. சரிங்களா? அப்ப பாருங்க, ஏற்கனவே தொடங்கிய நாடுனா கனடா, தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய நாடு இங்கிலாந்து, மறந்துட வேண்டாம். சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு வாங்க. தூய்மையான நகரங்கள் பட்டியல் பாருங்க, இது ரொம்ப முக்கியமான தகவல். ஏன்னா தொடர்ச்சியாக 7 ஆண்டுகளாக இந்த தூய்மையான நகரங்கள் பட்டியலில் மத்திய பிரதேஷ் இந்தூர் நகரம் இடம் பெற்றிருக்கிறது. அப்ப இந்த ஆண்டு பாருங்க, 2023ஆம் ஆண்டு இந்த ஆண்டு பட்டியல் பார்த்தீங்கன்னா இந்தூரோடு சேர்ந்து சூரத் நகரமும் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது. அப்ப பாருங்க, சூரத் மற்றும் இந்தூர் முதல் இடங்களை பிடித்திருக்கிறது. இதுல இந்தூர் என்பது தொடர்ச்சியாக 7வது முறையாக இந்த விருதை பெறுகிறது. சரிங்களா? அதே மாதிரி மத்திய பிரதேசத்திற்குரிய மோவ் ராணுவ குடியிருப்பு தூய்மையான ராணுவ குடியிருப்பு கரெக்ட். அதே மாதிரி பாருங்க, சிறந்த செயல்திறன் கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் மத்திய பிரதேஷ் முதலிடம் தவறு. முதல் இடம் மகாராஷ்டிரா, 2வது இடம் மத்திய பிரதேஷ், 3வது இடம் சத்தீஸ்கர். சரிங்களா? அப்ப இங்க மத்திய பிரதேஷ் அப்படின்னு கொடுத்திருப்பது தவறு. அப்ப சி இஸ் த ஆன்சர். தூய்மையான கங்கை நகரங்கள் பிரிவில் வாரணாசி முதலிடம் கரெக்ட். சரிங்களா? அப்ப இதுல பாருங்க, பின்வரும் கூற்றுக்களில் தவறானது எது? இங்க மத்திய பிரதேஷ் வரக்கூடாது, மகாராஷ்டிரா வந்திருக்கணும். 2வது இடத்துல தான் மத்திய பிரதேஷ் இருக்கிறது. சரிங்களா? அப்ப 9th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க, இது தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய மிக முக்கிய கேள்வி. 2022-23ஆம் ஆண்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில், சரியா, இந்த கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இதுல தமிழ்நாடு எத்தனாவது இடத்தை பிடித்திருக்கிறது என்றால் 3வது இடம். அப்ப முதல் இடம் பாருங்க மகாராஷ்டிரா, 2வது இடம் குஜராத், 3வது இடம் தமிழ்நாடு பிடித்திருக்கிறது. சரிங்களா? அப்ப பாருங்க, இது தமிழகத்தினுடைய பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கலாம். அப்ப அடுத்தடுத்த பதிவுகளில் பாருங்க, டிஎன்பிஎஸ்சியினுடைய புதிய பாடத்திட்டத்திற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, இல்லை இந்த பதிவை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம். சரிங்களா? ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் உதவி செய்கிறோம். நன்றி. அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம்.